சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். 3393 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே பிறந்தார். மிகவும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். எண்ணாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். முறுமுறுப்பு பேசின மக்களிடத்திலும் கோபம் கொள்ளவில்லை. ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தார். ஒருத்தர் எதிரியாக இருந்தால் சமாளிக்கலாம், 10 பேர் எதிரியாக இருந்தால் சமாளிக்கலாம். 20 லட்சம் பேருக்கு மேலே முறுமுறுத்தா ஒரு தலைவன் எங்கே போவான்? ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வேதனையும் அவர்களுக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே ஊழியக்காரர்களை நீங்கள் மதித்து நடவுங்கள். அவர்களை உற்சாகப்படுத்த முடியுமானால் உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை குறித்து தவறுதலான காரியங்களை பேசாதிருங்கள். அந்த நாட்களில் எகிப்து நாட்டில் இஸ்ரவேலின் ஜனத்தொகை அதிகமாய் பெருக ஆரம்பித்து விட்டது. சிலர் பார்வோனுக்கு ஆலோசனை சொன்னார்கள், ஐயா பார்வோன் ராஜாவே, இப்படியே இந்த இஸ்ரவேல் மக்களை விட்டால் ஆண் பிள்ளைகளாக பெற்று போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாட்களில் இவர்களெல்லாம் அந்த பிள்ளைகளெல்லாம் வளர்ந்த பின்பு இராணுவம் திரட்டி உண்மையே சிங்காசனத்திலிருந்து இறக்கி விடுவார்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மீட்பர் வந்து விடுவார் என்று சொல்லப்பட்டது. இந்த காரியம் அந்த பார்வோனுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. யோசித்தான், என்ன செய்வது? எல்லா சின்ன ஆண் பிள்ளைகளையும் மருத்துவச்சியின் இடத்துல நேசஸ்ட சொன்னான், when you go and do confinement for the women of Israel, if it is a boy, throw them in the river or kill them என்று சொல்லி ஆணையிட்டிருந்தான். ஆனால் மருத்துவச்சிகள் அவர்கள் அப்படி செய்யவில்லை. மோசேக்கு அவனுடைய தாயார் யோகிபத், தகப்பனார் அம்ராம் 2 பேரும் அவர்கள் அந்த குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ராஜா சொல்லியிருக்காரு, நேசஸ்டையே கொன்றணும்னு சொல்லியிருக்காரு. நேசஸ் பார்த்தாங்க, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைல்டு, நாங்கள் பேறுகாலம் பார்த்ததில் இவ்வளோ அழகான பிள்ளை பார்க்கல, இதை எப்படிப்பா நாங்கள் கொல்வோம்? உங்கள் பாடு, நாங்கள் போயிடுறோம், நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஒழிச்சு வச்சு சின்ன குழந்தை எவ்வளோ நாள் ஒழிச்சு வைக்க முடியும்? குழந்தை வந்தால் மோசை 3 மாதம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். குப்புறப்படுத்தான், நடக்கிறான், வெளியே ஓடணுன்றான், ரோட்டில் போய் பார்க்குறான், டேஞ்சர். ஒரு சின்ன பையன் இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். என்ன செய்யன்னு யோசித்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்த போதே அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் நடக்க ஆரம்பிக்க வரைக்கும் ஒழிச்சு வச்சான். அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியல. மோசே பிறந்தபோது குழந்தை அழகாய் இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரச ஆணைக்கும் அஞ்சாது விசுவாசத்தினால் அவரை 3 மாதங்கள் ஒழித்து வைத்திருந்தனர். ஆஸ்பத்திரியிலே பார்ப்பீர்கள் என்றால், சிஎம்சியிலே நான் அடிக்கடி போயிருக்கிறேன். தெர் இஸ் சம் வார்ட் கால் ஐசோலேஷன் வார்ட். அங்கே தொற்றி பரவக்கூடிய நோய் உள்ளவர்களை அங்கே போடுவார். ஐசோலேஷன் வார்ட். பாஸ்டர், எங்கள் பையன் என் ஹஸ்பண்டே அடிச்சிட்டான், எங்கள் பையன் ரொம்ப கொடூரமாக இருக்கிறான், ஜெபம் பண்ணுங்க. அந்த குழந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் உபவாசம் பண்ணி வேதத்தை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்ந்திருந்தால், உங்கள் வீட்டில் வைத்து வளர்த்திருந்தால் அந்த குழந்தை ஊழியம் செய்திருக்கும். ஃபார் சம் பர்பஸ் யூ சென்ட் த சைல்ட் சம்வேர் அவுட், ஸோ த சைல்ட் இஸ் லாஸ்ட், நோ கண்ட்ரோல், கான் அஸ்ட்ரே, யூ cannot redeem. பாஸ்டர் ப்ரே பண்ணனால திரும்பி வந்துடாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, parental faith is important. I said isolation ward, faith is infectious. எப்படி அந்த பிரத்யேக
அந்த வார்டில் வைத்த நோய் பரவுதோ அதே போல் பாசிட்டிவாக பெற்றோருடைய விசுவாசம் 3 மாதத்தில் அங்கே அந்த குழந்தைய ஒரு நாணல் புல் தொட்டியில் வைத்து அப்படியே மிதக்க விட்டாங்க. அப்போது ராஜகுமாரத்தி அங்கே வந்தால் அந்த புல் தொட்டியில் போட்டு வச்சுட்டாங்க. புல் தொட்டியில் போட்டு அவனுடைய அக்கா மிரியம் அங்கே பார்த்துட்டே இருக்கு. அவங்க அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போய் பார்வோனுடைய மகட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு அவன் இது என்ன செய்கிறது, இந்த குழந்தை யார் வளர்க்குறது, பால் குடிக்க வேண்டிய குழந்தையாச்சே. உடனே மிரியம் அவள் சந்தோஷத்தோடு இழுத்து அந்த குழந்தைய எடுத்து பார்த்துன்னு ஓடி வந்தான். உங்களுக்கு ஒரு ஆள் வேணுமா இந்த குழந்தைய இது பண்ணுறது? ஆமாம்மா இருக்காங்களா, கொண்டாரேன். எந்த குழந்தையை பார்வோன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அந்த குழந்தை பார்வோனுடைய வீட்டில் அவனுடைய தாய் வளர்க்கும் பொழுது ராயல் சேலரி வாங்கி கொண்டு அந்த குழந்தை வளர்ந்தது. அப்போ மோசேயின் தாயே பால் கொடுத்து வளர்க்குறான். அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்தான். எப்பா மோசேக்கு சொல்லிக் கொடுத்தான். 3 years she was paid by royal salary by Pharaoh and she was bringing up Moses up to 3 years. 3 வயசான உடனே குழந்தைக்கு எகிப்து நாட்டு ஸ்காலர்ஸ் டீச் பண்ண ஆரம்பித்தாங்க. கபாலா, ஆர்கிடெக்சர், மியூசிக், அஸ்ட்ரானமி, ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படித்து மோசே ஸ்காலரானான், வளர்ந்தான், வாலிபனானா, எல்லாரும் மதிப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அம்மா பால் ஊட்டும் பொழுதே அவனுக்கு தேவ பக்தியை ஊட்டி வளர்த்தாள். அந்த தாய் யோசித்து பாருங்க, ரொம்ப அழகான குழந்தை 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. இப்போ ரிஸ்க் எடுத்து ஒரு புல் தொட்டியில் போட்டு தண்ணியில் விட போகிறாங்க. நைல் நதியில் விட போகிறாங்க. அவள் கை நடுங்கி இருக்கும். ஆனால் உள்ளத்தில் உள்ள விசுவாசம் நடுங்காமல், நான் இந்த குழந்தையை இந்த புல் தொட்டியில் போடவில்லை, என் ஆண்டவருடைய கரத்திலேயே கொடுக்கிறேன் என்று ஜெபித்து போட்டிருப்பாள். பிகாஸ் ஆஃப் ஃபெய்த், பெற்றோருடைய விசுவாசம். ஆகவே என்ன நடந்தது? அவள் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கும் போதே அந்த நாட்டு பற்றை, இனப்பற்றை கற்றுத்தந்தாள். இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள்ப்பா. இந்த ராஜாவுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம்ப்பா, எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம். அப்படியா பார்க்குறோம் ஒரு நாள் அப்படின்னா. ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலன் 2 பேரும் அடிக்கிறத பார்த்து, சண்டை போடுறத பார்த்து இந்த எகிப்தியனை ஒரு அடி அடித்தான், செத்து போயிட்டான், மண்ணில் புதைச்சான். இன்னொரு நாள் ஒருத்த வந்து அவன்கிட்ட நியாயம் விசாரிக்க போகும்போது, ஏய் நேற்று அவனை கொன்று புதைச்ச மாதிரி என்னையும் பண்ணலான்னு பார்க்குறியா? ஐயோ ரகசியம் தெரிந்து போயிட்டா, எதையுமே புதைத்து வைக்க முடியாதப்பா. அந்த சத்தியம் என்றைக்காவது வெளியே வரும். இயேசு கிறிஸ்து நான் சத்தியம் என்று சொன்னார். அந்த சத்தியத்தை கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் அந்த சத்தியம் வெளியே வந்தது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு சொல்லுவோம் என்பதுதான் சத்தியம். இயேசு என்னும் சத்தியம் வெளியே வந்தது போல உங்களுக்கு விரோதமாக எந்த சத்தியத்தை மறைத்திருந்தாலும் அந்த சத்தியம் மறைத்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். வெளியே வந்தே ஆகும், அதற்குரிய பலனை அடைந்தே ஆகும். எஸ், ஸோ பேரண்டல் ஃபெய்த். செகண்ட், எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். ஏன் வெறுத்தான்? நல்ல லக்ஸரி, ராயல் ஃபுட், ராயல் அக்காமடேஷன், செவரல் சர்வன்ட்ஸ் வேண்டான்னு வெறுத்தான். த பேரண்டல் ஃபெய்த் இன்ஃபெக்டட் திஸ் பாய் and it has become personal faith. பெற்றோரின் விசுவாசம் மோசேக்கு தன் சொந்த விசுவாசமாக வந்தது. பாயிண்ட்ஸ் நம்பர் 3, the selection of faith. விசுவாசம் எதை தேர்ந்தெடுக்கும்? எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, சிறிது காலம் பாவத்தில் இன்புறுவதை விட இறைமக்களுடன் சேர்ந்து துன்புறுவதையே விசுவாசத்தினால் மோசே தேர்ந்தெடுத்தார். The selection of faith. The personal faith makes you to make
certain selections, தீர்மானங்கள். வாழ்க்கை என்பதே தீர்மானம்தான். சிறிய தீர்மானங்கள், பெரிய தீர்மானங்கள். உங்கள் தீர்மானங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. when you make a wrong choice, you harvest a wrong harvest. தவறுதலான முடிவை எடுத்தால் தவறுதலான விளைவுக்குள்ளாக வரும். ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். சிந்தித்து எடு தீர்மானங்களை. எவ்ரி டெசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அவன் என்ன சொல்கிறான்? இந்த ராஜ அரண்மனையில் யாரும் நம்ம விடுவோமா? ராஜாவுடைய அரண்மனையில் ராஜா செத்து போனால் நம்ம தான் அடாப்டட் சன் வரணும். ஆனால் அவன் என்ன நினச்சான்? போச்சு, பர்சனல் ஃபெய்த் அப்படி வந்தது. ரைட், கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணிவிட்டு லெட் மீ கம் பேக். அவனை கொன்ன உடனே, அவன் சொன்ன உடனே நீ அடித்து மணலில் புதைச்சி வச்சுன்னு சொன்ன உடனே ஓட்ட முடித்தான். போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஓட்ட முடித்தான். ஓடி 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 மீதியான் வலாந்திரத்துக்கு வந்தான். எங்கே போகிறதுன்னு தெரில. அப்பா அம்மா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். தாய் தாப்பனை விட்டு போகிறது கஷ்டம். அவன் போகிறான். போயிட்டே இருக்கும்போது ஒரு கிணத்தண்டை அங்கே கேர்ள்ஸ் தண்ணி எடுக்க வரான். ஒரு ரவுடி வந்து தண்ணி எடுக்க விடாதுன்னு சொல்கிறான். அவனை கொஞ்சம் விலைக்கு தண்ணி எடுக்க விட்றான். உங்களுக்கு பைபிள்லாம் தெரியுதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். உடனே அந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் வரலன்னா தண்ணி எடுத்துருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இவன் என்ன செய்து போனால் தெரியாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. மீதியான் தேசத்து ஒரு குருக்கள், ப்ரீஸ்ட், அவருடைய வீட்டுக்கு, எத்ரோ அவருடைய வீட்டுக்கு போகிறேன். போய் தன்னுடைய கதையெல்லாம் சொன்னேன். கதையெல்லாம் சொன்ன உடனே எத்ரோ சொன்னார், கவலைப்படாதப்பா, நீ வந்து எனக்கு நிறைய ஆடு இருக்குது, அது ஒரே வனாந்திரம், தேவனுடைய பர்வதம், அதுக்கு ஈஸ்ட் சைடில் போய் அந்த ஆடெல்லாம் மேய்ச்சிக்கோ, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், உன்னை பார்த்துக்கிறேன். என் கற்பனையை நான் படர விடுகிறேன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஒட்டகங்களின் கூட்டம், வணிகர்கள் ஒட்டகங்களின் மேல் வியாபார சரக்குகளை ஏற்றி கேரவான் எகிப்தை நோக்கி போகிறது. எங்கே போகிறது? பார்வோனுடைய அரண்மனைக்கு விற்பனை செய்ய வணிகப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகம் சாரை சாரையாய் அங்கே கேரவான் போகிறது. பார்த்தான், ஐயோ நான் வளர்ந்த ராஜா வீட்டுக்கு போகுதுப்பா இந்த சரக்குகள் எல்லாம், நான் இங்கே இருக்கிறேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படி சொல்லி கொண்டிருந்த பொழுது தேர் வாஸ் அ புஷ், ஒரு முட்செடி. மோசே முட்செடி பூ பூத்ததை பார்த்திருக்கிறானே ஒழிய தீ பூத்ததை அவன் பார்க்கவில்லை. அன்று அந்த முட்செடியில் தீ பூத்திருந்தது. இந்த அதிசயத்தை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் கிட்ட வரும்பொழுது கர்த்தர் அவனோடு பேசினான். உங்களை சுற்றி எத்தனையோ அற்புதங்கள் நடைபெறுகின்றன, அசாதாரணமான காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் உங்கள் கண்கள் அதை காணவில்லை. நீங்கள் அதை காணாதவர் போல் போய்விட்டீர்கள். மோசேயும் வனாந்திரத்தில் ஒரு முட்செடி, ஆற்றால் முட்செடி, எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டும்பா அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. ஹிஸ் ஆப்சர்வேஷன் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் பார்க்குறான். இந்த முட்செடி எரியுது, அந்த முட்செடி எரியுது, ஆனால் அந்த கிளை விழுந்த மாதிரி இல்லையே, சாம்பலா போலியே. there is something different. let me see what is happening. he goes very close. then God called him. அப்பொழுது தேவன் அவனை அழைத்தார். தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், அதை நினைத்து பார்க்கிறாயா? ஒரு சின்ன துன்பம் வந்ததும் என் ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் ஏன் அவரை நம்ப வேண்டும், நம்பிக்கை போய்விட்டது, என் தேவன் போய் சொல்லிவிட்டார் என்று சொல்கிறாயோ? யோசித்து பார் என்னெல்லாம் நடந்தது. நீ உன்னுடைய புஜ பலத்தினால் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்யலாம், பார்வோனை வீழ்த்தலாம் என்று நினைத்தாயோ? ஆனால் இன்று அதே புயத்தில் ஒரு கோலை பிடித்திருக்கிறாய், அந்த கோலை பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உன்னை நான் இப்பொழுது அந்த மேய்ப்பனுடைய விரும்பப்படாத கோலை வைத்தே உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு கோல் கொடுத்தார். he gave a rod. he was given a rod. rod of Moses. God gave him a rod. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த சாதாரண கோல், ஒரு மரத்தில் ஆடு மேய்க்கிறதுக்கு உடைச்ச கோல், அதை வைத்து ஒரு சின்ன கோலை வச்சு
தேவன் எண்ணிறந்த அற்புதங்களை செய்ய முடியும் என்றால், எகிப்திலே 10 அற்புதங்களை செய்ய முடியும் என்றால், யன்னே யம்ரே என்ற 2 பெரிய மந்திரவாதிகள் அவர்களை தோற்கடிக்க முடியும் என்றால், மரத்தின் காய்ந்த கொம்பு, வாடிப்போன கொம்பு, அதை வைத்து தேவன் அப்படி பயன்படுத்த முடியும் என்றால், தேவ மனிதன் கரத்திலே வேதத்தில் 31,170 வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனமும் இஸ் a rod. What is rod for Moses is the word for you. Rod of the forest, the word of God for us. ஆண்டவருடைய வசனம். வசனத்தை வச்சு எழுப்பி விடுங்கப்பா. யாரையும் காலை வாரி விடாதுங்கப்பா, தட்டி விடாதுங்கப்பா, எளிவாக பேசாதங்கப்பா, நன்மையானதை பேசுங்கப்பா, பேச சொல்லிக் கொடுங்கப்பா. அதான் சொன்னார், அக்கிரம செய்திக்காரரை அகன்று போங்கள். You are all like a mad dog biting people all across. Meet your end and they will be in hell. Point number 4, விசுவாசத்தின் கைமாறு. எபிரேயர் 11:26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மேசியாவின் நிமித்தம் இகழ்ச்சி இருவதையே மேலான செல்வமாக கருதினான். வருங்காலத்தில் என்ன உண்டோ அதைத்தான் மேலானதை கருதினான் ஒழிய, அது உலகம் என்ன சொல்லுது, கையில் சமைக்கிறதுக்கு ஒரு பறவை இருக்குது, அங்கே புதரில் 2 பறவை இருக்குது. பழமொழி என்னன்னா, the bird in hand is worth 2 in the bush. கையில் இருக்க பறவை அங்கே இருக்கிற 2 பறவை விட மேலே. ஆனால் மோசம் அப்படி யோசிக்க மாட்டான். கையில் ஒரு பறவை இருக்கா, அங்கே 2 பறவை இருக்கா, இந்த ஒரு பறவை பறக்க விட்டுறேன், போய் 2 பறவை பிடிச்சி வரேன். அவனுக்கு கையில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, தூரத்தில் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். தற்காலம் இம்பார்ட்டன்ட் இல்லை, வருங்காலம் தான் இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 5, எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது எகிப்தை விட்டு வெளியேறினார். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று விசுவாசத்தில் உறுதி பூண்டிருந்தான். அடுத்தது விசுவாசத்தின் உச்ச கட்டம். எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். திஸ் இஸ் த பினக்கிள் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் உச்ச கட்டம் ஐயா எது? பஸ்கா பண்டிகையின் ரத்தம் சிந்துதல். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதுதான் உச்ச கட்டம், த ஹையஸ்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தில் 6வது படி. இந்த 6வது படியில் இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசிக்கிறியா, எவ்வளோ விசுவாசிக்கிறன்னு ஆண்டவர் தராசு போட்டு பார்ப்பார். எங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு நூலில் பம்பரை மாதிரி ஒன்று கட்டிட்டு பிடிச்சி பார்த்தான். கண்ணு போய் சொல்லும், தூக்கு நூல் போய் சொல்லாது. பிகாஸ் இட் இஸ் governed by the gravity of God. தேவன் தூக்கு நூல் பிடிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தூக்கு நூல் பிடிக்கிறார். பப்ளிக் லைஃப், பிரைவேட் லைஃப் தூக்கு நூல் பிடிக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த நியமம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை இஸ்ரவேல் மக்கள்லாம் போட்டு நிலைக்கால்களில் பூசினாங்க. என்ன நடந்தது? சங்கார தூதன் கடந்து போனான். இது இல்லைன்னா 6 ஸ்டேஜ் கடந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் நம்பிக்கை வைத்து அதற்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் சங்கார தூதனுடைய சங்காரத்திற்கு இலக்காய்விடும் உங்கள் வாழ்க்கை. ரைட். ஃபைனல் 7th பாயிண்ட், ஹீப்ரூஸ் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர் கட்டாந்தரையை கடந்து போவது போன்று செங்கடலை கடந்தது விசுவாசத்தினால்தான். அடுத்தது, he did impossible. ஒரு தனி மனிதன் 40 ஆண்டுகள் ஆடை மேய்த்தவன், வயது 80, I am nearing 80, I cross 77. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஸ்கீம் பண்ணுப்பா, அந்த இது பண்ணு,
ஆண்டவரே வயசாகிடுச்சுப்பா, நான் எப்போ எவ்வளோ உயிரோடு இருப்பேன், நீ நான் சொல்கிறத செய்கிற அளவுக்கு உயிரோடு இருப்பேன், என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு வந்துடு. ஸோ we have to always see the invisible. We are fond of seeing the visible. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எக்காலம் ஊதுங்க, இந்த சுவர் விழும். அவங்ககிட்ட தேவன் சொல்லியிருந்தா, இந்த சுவர் விழுந்த உடனே எக்காலம் ஊதுங்க அப்படின்னா, அது சரி விழட்டும் நாங்கள் ஊதுறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்களை பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? பேசுனாங்கன்னா, டே இவர் என்ன தப்பாக சொல்லியிருக்காரு, சுவர் விழுந்தா ஊதுன்னு சொன்னால் நம்மலாம் ஊதலாம், இவர் ஊதுங்க உழுன்றாரு, ஊதி விழலைன்னா என்ன ஆறுது? இப்படியெல்லாம் பேசாதங்கப்பா. நீ பேசாமல் மர்மர் பண்ணி 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 முறுமுறுத்து என்னையா வாதிச்சது போதும்பா, வாயை பொத்திட்டு சுத்து. அடுத்தது இம்பெரிஷபிள். நம்ம தெரிந்தெடுத்ததெல்லாம் பெரிஷபிள். ஒருத்தர் எனக்கு எழுதினார், பாஸ்டர் எனக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பரீட்சை எழுதி அந்த டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிகிரி எழுதியிருந்தார். 10 வருஷம் வேலை பார்த்து 10 டிகிரி, ஒரு டிகிரிக்கு இன்னொரு டிகிரி சம்மந்தம் கிடையாது, 10 டிகிரின்னு பாஸ் பண்ணிட்டார், ஃபெயிலே கிடையாது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம், நீ வேலை பார்க்குற வேலைக்கு இந்த டிகிரிக்கு சம்மந்தம் இருக்குதா, ஏன் இப்படி பைத்தியமாக படித்து டிகிரியாக சேர்த்துட்டு போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நானும் உங்கள் வீட்டில் நினைக்கிறவங்க மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். அப்போஸ்தலன் பால் சிசிலி கமாலியல் பாதத்தில் படித்தான். அவன் சொல்கிறான், குப்படா, நான் படித்ததெல்லாம் குப்பை. மோசே துறந்தது, அவர் தேர்ந்தெடுத்தது. எகிப்தியர்களை துறந்தார், இறை மக்களை தேர்ந்தெடுத்தார். உல்லாச அரண்மனை வாழ்வை துறந்தார், லட்சிய பாலைவன வாழ்வை தேர்ந்தெடுத்தார். அழிந்திடும் உலக செல்வம் வேண்டாம் என்றார், உன்னத நாட்டு அழியா செல்வம் சுதந்தரிப்பேன் என்றார். இந்திய மண்ணில் பிறந்து கல்வியில் தேறி பணியெடுத்து திருமணம் செய்து மடியும் நாம் சுதேசி. 3 வார்த்தை இருக்கு தமிழில். சுதேசி, ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, யூஆர் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சுதேசி, த செகண்ட் வேர்ட் இஸ் சுதேசிக்கு அடுத்தது. இம்மண்ணை மறந்து விண்ணரசின் உரிமையை எண்ணி வாழ்பவர்கள், மோசே போன்று வாழ்பவர்கள் விதேசி. இந்தியாவில் வாழ்ந்தாலும் என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு வாழ்கிறவங்க யார்? விதேசி. தமிழ் தெரியாதுன்னா படிச்சுங்க. சுதேசி, விதேசி. அப்புறம் 3வது, இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல, இந்த உலகம் எனக்கு முக்கியமல்ல, அந்த உலகத்தையே 24 மணி நேரம் எடையே பார்க்குறவன் பரதேசி. திட்டுவாங்க, போடா பரதேசி. பிரைஸ் தி லார்ட் ஃபார் த டைட்டில். பரதேசி யாருக்குன்னா, பறந்து போகிற தேசம்தான் பரதேசம். நம்மெல்லாம் பறந்து போகிற தேசம் பரதேசி. யாத்ராகமம் 17:4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். மோசையை கல்லெறிய பார்த்தாங்கப்பா. அவன் வாழ்க்கையிலையும் அவ்வளோ நல்ல மீக்கஸ்ட் ஆஃப் மேன் கல்லெறிய பார்ப்பான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவையே திட்டுனாங்களே, யார் உங்களை இது பண்ணால் அவங்கள, கர்த்தாவே அவனை சபிங்கன்னு சபிக்காதுங்க, என்ன செய், அவன் ஆசி. த லார்ட் வாட்சஸ், புட் அ ஸ்பெஷல் ஸ்டோன் இன் யுவர் க்ரௌன். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ப்ராக்டிகலி. கசப்பான வாழ்க்கையை தேன்போல் இனிக்கச் செய்வது சிலுவை மரம்தான். வனாந்திர வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை பரதேசி வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, எல்லாம் கசப்பு தான். அப்போது அந்த கசப்பான வாழ்க்கையில் சிலுவையை போடுங்க. ஆண்டவரே, நீங்கள் காட்டின மரம் அதே கசப்பானது, ஏற்கனவே தண்ணி கசப்பாக இருக்குது, இந்த மரத்தை கொண்டு நாம் போட்டோன்னா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கசப்பாகும். திஸ் இஸ் மேன்ஸ் லாஜிக், மனிதனுடைய எண்ணம் இது. கசப்பான தண்ணீரில் கசப்பான கோலை போட்டால் இன்னும் கசப்பாகும். ஆண்டவர் சொன்னார், மை பிரின்சிபல்ஸ் ஆர் டிஃபரெண்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். டு யூ நோ ஃபிசிக்ஸ்? when you keep a magnet north pole and north pole, they will repel. So kasapu repels kasapu, kasapu makes இனிப்பு. இன்னொன்று மோசே வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது,
மீண்டும் மீண்டும் வருவது ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தார். நாம் தேவனுடைய ஆடாயிருந்தால் ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு போய் கேளியா. அவர் சொன்னதை கேட்டு அதன்படி நீ செய்தன்னா you will be more blessed than hearing other men who are fleshly. ஓகே, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். எண்ணாகமம் 20:27. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். நம்பர்ஸ் 27:32. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலேசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே. தேவ ஜனமே, listen to God. God wants to speak to you. ஆண்டவருடைய பாத்திர போய் உழு. ஆண்டவரே நீங்க பேசுங்க ஐயா, நீங்க பேசுனதை நான் செய்வேன் ஐயா. மோசையை பற்றி பாஸ்டர் சொன்னாரே, கர்த்தர் சொன்னபடியே செய்தார், சொன்னபடி எல்லாம் செய்தார். அதை போல நானும் செய்யணும்னு சொல்லுங்கப்பா. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.